ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாம தியானிப்பதற்கு இந்த ஜனவரி 15ஆம் தேதியில ஆண்டவரை துதித்து கொண்டு உங்களிடத்துல வந்திருக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கு தேவனுடைய மகத்துவமான எண்ணங்களை தியானிக்கலாம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு விசேஷமான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்மை துதிப்பதற்கு உலகமெல்லாம் கொண்டாடும் போது ஆண்டவரிடத்திலே எங்களுடைய பண்டிகை, ஆண்டவரில் எங்கள் சந்தோஷம், ஆண்டவரே எங்கள் நோக்கம் என்று உம்மையே ஆராதித்து உம்மையே துதித்து உம்மையே கனப்படுத்தும்படி வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் உங்களிடத்துல வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகவும் விசேஷமான ஒரு நாள். இந்த ஜனவரி 15ஆம் தேதி தேவனுடைய நோக்கத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தெரியப்படுத்தின விஷயத்தின் நிமித்தம் ஒரு விசேஷமான ஊழியத்தை ஆரம்பித்த நாள் இது. அநேக முறை என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை புதுசா கேட்கிறவங்க தவிர 1952ஆம் வருஷம் பிப்ரவரி 29ஆம் தேதியில நான் பிறந்தேன். 1971 வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். 1971 வருஷம் ஜூலை 15ஆம் தேதியில தேவனுக்கு அர்ப்பணித்து கொண்டு தியலாஜிக்கல் ட்ரைனிங்காக பைபிள் காலேஜ்க்கு நான் சென்னைக்கு வந்திருந்தேன். மெட்ராஸ்னு அப்ப சொல்லுவாங்க. இங்க 10 வருஷம் நான் மெட்ராஸ்ல பைபிள் ட்ரைனிங் ஆன பிறகு ஒரு 2 இயர்ஸ் மிஷனரியாக நீலகிரி மலைகள்ல ஊழியம் செய்த பிறகு, அப்போது என் வயது 30 வயதான போது என்னுடைய பெற்றோர் என்னுடைய திருமண விஷயமாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்துல திருமணம் ஆன பின்பு அது வரைக்கும் ஒரு ஃபெலோஷிப்ல ஊழியக்காரரின் கீழே ஊழியக்காரரின் நடத்துதல்ல அவங்க அனுப்பின இடங்களுக்கெல்லாம் சென்று அநேக பாடங்களையும் காரியங்களையும் கற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்களையும் சம்பாதித்து ஊழியம் செய்து கொண்டிருந்த எனக்கு நெக்ஸ்ட் குடும்பஸ்தனாக ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று நான் கேட்டபோது தேவன் தம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தின நாள் இது. தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றின நாள். நம் வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறைக்காமல் அவைகளை சொல்ல வேண்டும். அதை சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால இன்றைக்கு ஒரு விசேஷமான நாளா இருக்கிறதுனால தேவனுடைய எண்ணங்கள் நம் பேர்ல பெரியது என்பதை நான் இன்றைக்கு சொல்லித்தான் தீருவேன். அதை நான் சொல்லுவதல்ல, தேவனுடைய வசனம் சொல்லுது. பாருங்க, 139வது சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு நாளைக்கு 10,000 எண்ணங்களை கொண்டிருக்கிறான்னு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. மனிதன் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் சிலர் தூக்கத்துல கூட கனவுகளை போல யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதேதோ ஆலோசனை செய்வாங்க, ஏதேதோ பேசுவாங்க, ஏதேதோ யோசனை செய்வாங்க, இன்னும் என்னென்னமோ மனசுல சுத்திட்டே இருக்கும். இந்த 10,000 எண்ணங்கள்ல எத்தனை எண்ணங்கள் தேவனுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு? எத்தனை எண்ணங்கள் தேவனை தேடுவதாக இருக்கிறது? எத்தனை எண்ணங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று நம்ம யோசிச்சு பார்த்தா, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆலோசனையில கூட இன்றைக்கு சுயநலமான எண்ணங்களும் குறுகிய எண்ணங்களும் பூமிக்கு சம்பந்தப்பட்டவைகளுமாகவே இருக்கிறது. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, நம்முடைய இருதயம் ப்ரொடியூஸ் பண்றது நம்முடைய சொந்த எண்ணங்களே.
நம்முடைய இருதயத்துல நம்ம தேவனுடைய வசனத்தால நிரப்பிக் கொண்டா தேவ எண்ணங்களால நம்ம நிரப்பப்படுவோம். அதுக்குதான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். தியானிக்கிறதுனா யோசிச்சுட்டே இருக்கணும். வசனத்தை தியானிக்கிறவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வான், தேவனுடைய மனதை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய நோக்கங்களை தெரிந்து கொள்ளுவாங்க. அதுக்குதான் வேதம் வாசிக்கிறத கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வாலிப வயதெல்லாம் நான் அதை தான் கற்றுக்கொண்டேன். அதனால ஒரு தீர்மானத்தை செய்கிற நேரம் வரும்போது தேவனிடத்திற்கே போவதை கற்றுக்கொண்டேன். என்னுடைய திருமணத்தின் விஷயத்துல தேவனுடைய சித்தத்துல தேவன் சொன்னது போலவே அவர் செய்திருக்கிறாரு. திருமணமான பின்பு, ஆண்டவரே, ஒருவனாயிருந்த என்னை இருவராக செய்தீர், இப்பொழுது உம்முடைய திட்டம் என்ன? யோசேப்பு 30 வயதான போது சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க இல்லையா? தாவீது 30 வயதான போது எருசலேமிலே அபிஷேகம் செய்தீர் அல்லவா? ஆண்டவரே, நீர் உமக்கு 30 வயதான போது அதுவரை மறைந்திருந்தவர் வெளிப்பட்டு ஊழியம் செய்தீர் அல்லவா? என் 30ஆம் வயதிலே என்னை திருமணமானவனாய் செய்தீர். இப்போது என் பேரிலே உம்முடைய சித்தம் என்ன என்று நான் அப்போதுதான் புதிதாக திருமணமாயிருந்த என் மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினங்க. அவங்களும் விசுவாசியா இருந்ததால தேவனுடைய சித்தத்தை கேட்கிற விஷயத்துல, அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல எனக்கு உதவியா இருந்தாங்க. எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. எங்களுக்கு திருமணம் செய்த பாஸ்டர் 2 சர்ச்சஸ் இருக்கு தம்பி, என்னால பார்த்து கொள்ள முடியல, ஒரு ரெடிமேட் சர்ச் காங்கிரிகேஷன் இருக்கு, சர்ச் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ, இவ்வளோ காலம் தமிழ்நாட்டில் இருந்துட்டியே என்று சொல்லி அவர் அழைத்தாருங்க. எங்க தகப்பனார் காக்கிநாடாவில் எங்களுக்கு பெரிய, அஃப்கோர்ஸ் பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, 24 அறை இருந்த பில்டிங் எங்களுக்கு ஒன்று இருந்தது. அதை பெருசுன்னு சொல்லுவீங்களோ? காம்பவுண்டோடு இருந்த வீடு இருந்தது. எங்க அப்பா வேலை நிமித்தம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ காக்கிநாடால இருந்து அந்த வீட்டில இருந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அதை விட அதிகமா நான் நீலகிரியில ஊழியம் செய்த போது அங்க 2 வருஷ ஊழியத்துல அங்கு பலன்களை பார்த்த அந்த கோட்டகிரி ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய டைரக்டர், தம்பி நீங்க போயிட்டா எப்படி, உங்க மனைவியும் அழைச்சிட்டு இங்க வாங்க, உங்க இருவரையும் பார்த்துப்போம், உங்களை நாங்க டைரக்டராக செய்கிறோம் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டராக செய்கிறேன். அந்நேரத்துக்கு மேனேஜராக அங்கே என்னை ப்ரமோட் பண்ணியிருந்தார், இவாஞ்சலிஸ்டாக இருந்த என்ன. இப்பொழுது உங்களை டைரக்டராக செய்கிறேன், ஒரு பங்களா கொடுக்குறேன், ஒரு வாகனத்தை கொடுக்குறேன். இந்த பகுதியில் எவ்வளவோ பேர் அழிந்து போகிறாங்க, நீங்கள் வந்ததுலேருந்து 40 வில்லேஜஸை டெவலப் பண்ணியிருக்கிறீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க என்ற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. என்ன செய்யணுங்க? டைரக்டர் சொன்னதை கேட்கணுமா? டாடி சொன்னது கேட்கணுமா? ஊழியக்காரர் சொன்னது கேட்கணுமா? தேவன் சொன்னது கேட்கணுமா? நான் ஒன்றுதான் கற்றுக்கொண்டேன். தேவன் சொன்ன வார்த்தை, அது டைரக்டர் சொன்னாலும், டாடி சொன்னாலும், ஊழியக்காரர் சொன்னாலும், இன்னொருவர் சொன்னாலும், அதுவும் இதுவும் ஒன்னா இருந்தா அது நிச்சயமா உண்மை. தேவன் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்காம யாரோ என்ன சொன்னாங்கன்னு நம்ம வசதியை பார்த்து கொண்டு நாம முன்னுக்கு போயிட்டு இருந்தா அதுல தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேறும்? அதனால நாங்க முழங்கால் போட்டு ஜெபித்த போது தேவன் எங்களுக்கு கொடுத்தது அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம், 55ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் தம்முடைய சித்தத்தை தெளிவாக எங்களுக்கு உணர்த்தினார். உன்னை ஜனங்களுக்கு சாட்சியாக நியமித்திருக்கிறேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அது வரைக்கும் ஒரு
ஊழியத்தின் கீழே ஊழியக்காரரின் கீழே இருந்துட்டு இருந்தேன். என்னை ஆண்டவர் ஒரு தலைவனாக செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 12 வருஷம் அனுபவத்திற்கு பின்பு ஒரு விசேஷமான ஊழியத்துல நீங்க ஒரு தலைவராக, ஒரு அதிபதியாக, ஒரு நாயகனாக நீ ஆண்டவரின் ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் உன்னை நியமித்து இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது நீ தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை அறிந்திருந்தேன். நீ வெளிப்படும் முன்பே நான் உன்னை பிரதிஷ்டை செய்திருக்கிறேன், சுத்தப்படுத்தியிருக்கிறேன், ஜனங்களுக்கு தலைவராக உன்னை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு 11 வருஷங்களுக்கு மேலே கூட பிடித்து கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கிறார். என்னன்னா, உன்னை நான் நாயகனாக, சாட்சியாக, அதிபதியாக, ராஜாவாக ஆசீர்வதிப்பேன். அந்நேரம் எனக்கு சபை இல்லைங்க. அங்க எதுவும் ஊழியத்தை நாங்க கட்டல, ஆத்துமாக்களை சம்பாதிச்சோம். எந்த ஊழியத்துல நான் வேலை பார்க்கறேன், எந்த சர்ச்ல நான் இருக்கிறேன், அந்த சர்ச்ல பாஸ்டர்ஸா இருந்தவங்களுக்கு எல்லாரையும் வழிநடத்தின என் பக்கம் திருப்பல. அவங்க கொடுத்த காணிக்கையை அவங்களுக்கே கொடுத்து விட்டோம். சோ திருமணமான பின்பு கூட ஒன்றும் இல்லாதவனாகவே தேவனை உடையவனாக நான் இருந்தேன். ஒன்றும் இல்லாதவனா தேவன் இல்லைன்னா முடியாது இல்லையா? ஆண்டவர் கொண்டிருந்ததுனால இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்குள் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாத ஜனங்களை அழைத்திடுவாய். உன்னை அறியாத ஜனங்கள் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும் போது உன்னிடத்துல ஒரு வார்த்தையும் இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதோ நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 42 வருஷங்கள்ல இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு வரைக்கும் அது உயிருள்ளதா பயன்படுது. நான் அறியாத ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிவி மூலியமா 6 மொழி ஜனங்களுக்கு வசனம் போகுது. நான் அறியாத ஜனங்களுக்காக யூடியூப், சோசியல் மீடியால தினமும் தேவனுடைய வசனத்தை பகிர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு. உன்னை அறியாத ஜனங்கள் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவதை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள். அந்தந்த மீட்டிங்ஸ் போகும்போது, அந்தந்த கெட் டுகெதர்ஸ் போகும்போது அநேகர் வந்து உங்க டிவி ப்ரோக்ராம் மூலியமா நாங்க மாறணும்னு சொல்லி ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கும்போது சுற்றி இருக்கிற கிராமங்கள், ஊர்ல இருந்து அநேகர் வருவதை பார்க்கும்போது லிட்ரலா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத பார்க்க முடிந்தது. வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். இந்த 42 வருஷத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறினது. ஒன்றுதாங்க, நம்மள அநேகர் நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய சித்தத்தின்படி நாம நடந்து கொள்கிறதுனால நம்ம வாழ்க்கையில செழிப்பு பார்க்க முடியாம இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டாக்னண்டாக இருந்து இருக்கலாம். ஒரு அளவு வச்சிட்டு இருக்கோமோ என்னமோ. ஆனா ஆண்டவர் ஆலோசனைகள் எவ்வளவு பெரியது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானது. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அதிகமா இருக்குங்க. தேவனுடைய எண்ணங்களை பிரியமானதா நினைக்கணும். அது கஷ்டமா கூட இருக்குங்க. ஒரு ஊழியத்தை தொடங்க சொன்ன போது தேவனுடைய வார்த்தை எனக்கு கஷ்டமா தான் இருந்ததுங்க. ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, ஒரு சர்ச் இல்ல, ஒரு பொருள் இல்ல. அதுவரைக்கும் நான் எதையுமே சம்பாதிக்கல, ஆத்மாக்களை தவிர. புதிதாக திருமணமான பின்பு நானும் என் மனைவியும் 15ஆம் நாள்ல இந்த விசேஷமான இடத்தை ஆண்டவர் காண்பித்தார். காப்பவரம் எனும் இடம். சிறிய கிராமங்க, வெறும் 700 வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் அது. கிட்டத்தட்ட இப்பயும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப சிறிய கிராமங்க. இவ்வளவு பெரிய பட்டணத்துல இத்தனை வருஷங்கள் இருந்து அநேக மாநிலங்களை சுற்றின பின்பு அங்கே சென்று அந்த கிராமத்துல இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் சாட்சி முழுசும் நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இல்லைன்னா அதை நாங்க இன்னொரு முறை உங்களுக்கு சொல்ல நாங்க ஆசையோட இருக்கிறோம். இது அதிகாலை தியானம் இல்லையா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய வசனத்தினால ஒரு நாள் உங்க இருதயத்தை நிரப்புங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் அருமையானது. உம்முடைய எண்ணங்கள் எங்களுக்கு வேணும். ஏசாயாவிலே சொன்னார், என் எண்ணங்கள் உங்களுடையது போன்றதல்ல, என் வழிகள் உங்களுடையது போன்றதல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ உங்கள் பட்சத்தில் என்னுடைய எண்ணங்கள் அவ்வளவு உயரமானது, உயர்வானதுங்க தேவனுடைய எண்ணங்கள்.
இந்த 42 வருஷத்துல தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் என் பேர்ல நிறைவேறும் போது, நான் நினைச்சது இல்ல, தேவன் எனக்காக வைத்திருந்தது நிறைவேறும் போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்பதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நம்ம பிளான்ஸ், நம்ம ஐடியாஸ், நம்முடைய சொந்த திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய திட்டங்களை நம்ம ஃபாலோ செய்தா, அவர் சொல்வதை சொல்லும்படி செய்துகிட்டே போனா, அங்கே ஆத்துமாக்களின் அறுவடையை நம்ம பார்க்க முடியும். அதுதான் என்னுடைய சாட்சி. உலக ரீதியான காரியங்களை பற்றின விஷயம் எனக்கு தெரியாதுங்க. ஆண்டவரின் மூலம் படுகிற பிரயாசத்தினால் அநேகரை சம்பாதிப்பதற்கு, தேற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். என் எண்ணங்கள் உங்களுடையது போன்றதல்ல. நம்முடைய எண்ணங்கள் உலகத்தில் எப்படி செட்டில் ஆகணும், எப்படி வாழணும்னு, எது நமக்கு ஈஸி பாத், ஈஸியா வாழக்கூடிய வாழ்க்கை எது என்பது எல்லாம் ஆயத்தமா இருந்த ஊழியமா இல்லாம முழுசும் உழைத்து செய்கிற ஊழியத்தை எனக்கு கொடுத்த போது, திரும்பவும் முதல்ல இருந்து ஒரு விவசாயி தரிசு நிலத்தை பண்படுத்துவது போல பண்படுத்தி அந்த கிராமத்தில் ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கு நேஷனல், இன்டர்நேஷனலாக அது ஆசீர்வாதமாக மாறி இருக்குன்னு சொன்னா, எத்தனையோ பேர் உங்களுடைய செய்திகளின் மூலம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லும்போது, அந்த விஷயம், எங்களுடைய பாட்டி உங்க வசனத்தை கேட்கும்படி எங்களை உட்கார வைப்பாங்க, எங்க சிறு வயதிலிருந்து உங்க வசனத்தை கேட்டு பலப்பட்டிருக்கோம் என்ற அநேக இடங்களை சொல்லும் போது, 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமா மாற்றிருக்காருன்னு சொன்னா எவ்வளவோ சந்தோஷமா இருக்குங்க. இந்த விஷயம் தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய எண்ணங்களை கேட்கலனாங்க ரொம்ப கஷ்டங்க. கடைசியா இந்த வார்த்தையை பார்ப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்ப்போம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தாங்கள் வெறுத்து போகும் வரைக்கும் தங்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றுவாங்க. தேவனுடைய ஆலோசனையை நாம கேட்காம போனா, நம்முடைய ஆலோசனைகள் நமக்கு அதை நாமே வெறுத்து போகும் அளவுக்கு, நம்முடைய ஆலோசனைகளால் நம்ம நொந்து போற அளவுக்கு ஆண்டவர் விட்டுருவாருங்க. இன்றைக்கு ஒன்றுதான், தேவனுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டே போயிட்டு இருக்கேன். எப்பொழுது அவருடைய ஆலோசனையை நான் கேட்க மறுக்கிறேனோ, என்னுடைய சொந்த பக்தி வீணாயிடுங்க, வெறுத்துரும். என் ஆலோசனைகள் எனக்கு வெறுப்பா இருக்கும். ஆனால் தேவனுடைய எண்ணங்கள் நமக்கு ஆசையை கொடுக்கும். தேவனுடைய எண்ணங்களால நிரப்பப்படுங்க. தேவனுடைய ஆலோசனைகளோடு, எண்ணங்களோடு, திட்டங்களோடு, நோக்கங்களோடு நிறைந்திருக்கிறது தான் தேவ வசனம். இதை வாசிங்க, தியானிங்க, தினமெல்லாம் ஆண்டவரை துதிங்க. எனக்காகவும் ஜெபிங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவோ அருமையானது என்று தாவீது சொன்னது போல, இன்றைக்கு உம்முடைய எண்ணங்களை நாங்கள் நேசிப்பதற்கு, உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன், உம் வார்த்தையின்படி உம் ஆலோசனைகளை அறிந்து, எங்க ஆலோசனையின்படி இல்லாம உங்க ஆலோசனையின்படி இந்த வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் இன்றைக்கு அவங்களுடைய சொந்த ஆலோசனைகளால நொந்து போயிருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, இன்றையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய எண்ணங்கள் என் பேர்ல நிறைவேற்றுங்கன்னு ஜெபிக்கவும், உம்முடைய ஆலோசனைகளால் நிரப்பப்படும்படிக்கு உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து மனதில வைத்துக்கொண்டு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்க அனுதினமும் வளரும்படிக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலியமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்க. தேவனுடைய கிருபையில, தேவன் ஆசைப்படுகிற விதத்துல, தேவனுடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் தொடர வேண்டும்னு எங்களுக்காகவும் நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளை சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.